வேற போயிட்டியா கூட இவனை சும்மாவே திட்டுவானுவான், இதுல வேற கிளம்பிட போறானுவான் அப்படின்னு அதை சொல்லியிருந்தது. அவங்களுக்குமே தர்ம சங்கடம் தான். பட் அதை அவங்க பெருசாக ஓவர் கம் பண்றாங்களா? அது பார்சல் நம்ம பார்சல்லாம் திறந்தா டஸ்ட்பினோட பயங்கரமா இருக்கும். ஆனா அதை பொது வெளியில காட்டக்கூடாது. அவளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணி தான் காமிக்கும். பர்சனலே இல்லாத மனுஷன் கிடையாது. நிலவு போன்றவர்கள் மனிதர்கள். இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் அவர்களுக்கு இருக்கு. திரிஷாவோட பேக்கப் என்ன கட்சின்னு தெரியும். RSS பேக்கப் தான். கூத்தாடியிடம் நாட்டை விட்டு விடாதே, அவன் கூத்தியாளிடம் விட்டு சென்று விடுவானோ. சார் வணக்கம். வணக்கம். நடிகை திரிஷா சுதந்திர தின விழாவில் போயிட்டு முதலமைச்சருடைய குடும்பத்தோடு முதலமைச்சர் போய் உட்கார்ந்தாங்க. பெரும் சர்ச்சையாச்சு. ஏன் இவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. எப்படி பாக்குறீங்க முதல்ல போனதை? இப்படி பாக்குற. எப்படி பாக்குறீங்க? இப்படி பாக்குற. இப்படி பாக்குறீங்களா? இல்லைன்னா இப்படி பாக்குற. குடும்பத்தோட நல்லா தானே சொல்லிருக்கீங்க. குடும்பத்தோட போயிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? குடும்பத்தோட போயிருக்காங்க. ஆமா. கதை இவங்க சோபா மேடம் பச்சை புடவை, நடுவுல இவர் ஐயா சந்திரசேகர் வெள்ளை, இவங்க ஓரேஞ்ச் தேசிய கொடி கலர்ல போய் உட்காந்துருந்தாங்களா இல்லையா அந்த வாட்டத்துல? ஏற்கனவே நாற்காலியில போட்டு தானே இருக்கு, சைட் எல்லாம் போட்டு தானே இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவரை பற்றின ஒரு சர்ச்சை பேச்சுக்கு காரணமே நீங்க தான். எல்லாரும் எல்லா அரசு தலைவரும் உங்களை வச்சுதான் பேசுறாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் இல்லையா? அவங்க தான் போட்டாங்களே. 41 வயசுல எதுக்கு டிராமா பண்றான்னு அவங்க தானே போட்டாங்க. 41 வயசுல உழைச்சி சாப்பிடு அப்படி யாரை போட்டாங்க? விஜய் பண்ணிட்டேவா? இல்லையே, RB உதயகுமார் தான் சொன்னாங்க. RB உதயகுமார் சொன்னாங்க. அவருக்கு 41 வயசு இல்லையே இப்போ அவருக்கு. இல்ல 41 வயசு இல்லை, இந்த வயசுலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 40 வயசுலன்னு போட்டிருந்தாங்க. அவருக்கு 40 வயசு இல்லையா அவருக்கு? இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, திரிஷா அவர்கள் போகாம தவிர்த்திருக்கலாமா? அவங்க போனது தப்பு இல்லையா? அவன் ஜோசியக்காரங்க படி போய் தான். அவங்க ஜோசிய கணக்கா? ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஆமா, ரத்தின் பண்டிட். ரத்தின் பண்டிட் இருக்காருல்லப்பா, ரத்தன் டாட்டா மாதிரி ரத்தின் பண்டிட்டு. ஆமா, அவர் சொல்லியிருப்பாரு வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இவங்களும் விஷ் பண்றாங்க, அவங்களும் விஷ் பண்றாங்க. ஒரே விஷயமா இருக்கு. இல்ல, இது அவங்க வர போறாங்கன்றது முதலமைச்சருக்கு தெரியுமா? ஏங்க தெரியாம ஒரு இதுக்கு வர முடியும்? நீ போய் உட்காந்துருவீங்களா? நான் எப்படி போய் உட்கார முடியும்? இல்ல எதிர்கட்சியில போய் உட்காந்துட்டு வராங்க. போக முடியாது. அது முதலமைச்சருடைய குடும்பத்தை உட்காரணுமாச்சு அந்த இடத்துல. முதலமைச்சர் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஒன்னும் சொல்ல போனா எந்திரிக்க சொல்லிட்டு கூட உட்கார சொல்லுவாங்க. இது என்ன உங்களுக்கு? இல்லை, இப்போ இவங்களை பற்றி தான் இவருக்கு ஒரு விதமான பேர் இங்கே பேசுகிறாங்க. அவரை வச்சு பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் தவிர்க்க மாட்டுறாரா இவங்கள? இப்போ 2 பேர்ல யாரை தவிர்க்க மாட்டுறாங்க? 2 பேருமே யாரையும் தவிர்க்கிறது இல்லை. தவிர்க்கவும் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவர் அரசியல்வாதியை விட்டுருங்க. அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவரை பற்றின வேற அரசியல் விமர்சனங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் வர்றது ஒரு குடிமக்கள் நமக்கே என்னம்மா இந்த அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியாராமான்ற மாதிரி இருக்கு நமக்கு. அதனால கேட்குறேன். அவங்க கட்சிக்காரங்களும் அப்படிதான் பேசுறாங்க. காலங்காலத்தில் ஒன்று பார்த்த ஒரு லேடிஸு, நீ வேற போயிட்டியா கூட இவனை சும்மாவே திட்டுவானுவான், இதுல வேற கிளம்பிட போறானுவான் அப்படின்னு அதை சொல்லியிருந்தது. அவங்களுக்குமே தர்ம சங்கடம் தான். பட் அதை அவங்க பெருசாக ஓவர் கம் பண்றாங்களா? அதை இப்போ நான் கூட நீ திரிஷா ஃபேவரா ஒரு வீடியோ பேசி கொடுத்தவங்க என்னதான் பப்ளிக் நினைக்கிறாங்க பார்த்துருவோம். நான் மட்டுமே தவளை மாதிரி கத்தினே இருந்தேன், என்னப்பா போகுது? முதல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போன்னு. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, சார் என்ன சார் நீங்க அப்படி மாத்திட்டீங்க. சில பேர் கேட்டதாங்க, விஜய் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு. போய் நம்ம பணம் வாங்கி பிழப்பு நடத்துற பிச்சைக்கார வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஒரு பாசிட்டிவா பேசி பார்த்தேன். இவங்க மக்களை ஏத்துக்கிட்டாங்களா, சின்ன அந்நியார மினி அந்நியார அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். ஆனா ஏத்துக்கிடல. ஏன்னா குணமா எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாவே கேட்கறவங்களாம் என்ன அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களாம் தாவேக்கா. சில பேர் டிவிக்கு போட்டு அண்ணன் யானை அப்படின்னு சொன்னா என்ன ஒரு பொது வழியில பாக்குறாங்க, பொது தளத்துல பாக்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லா பர்சனலும் இருக்குது தம்பிங்க. உங்களுக்கு இல்லையா பர்சனல்? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. பர்சனல் நம்ம பர்சனல்லாம் திறந்தா டஸ்ட்பினோட பயங்கரமா இருக்கும். ஆனா அதை பொது வெளியில காட்டக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணி தான் காமிக்கணும். பர்சனலே இல்லாத மனுஷன் கிடையாது. நிலவு போன்றவர்கள் மனிதர்கள். இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் அவர்களுக்கு இருக்கும். பிரைட்டா இருக்குன்னு நினைச்சுக்காத நிலவு. அமாவாசைன்னு ஒன்று இருட்டு இருக்கும். அதுல எல்லா மனிதனுக்கும் உள்ளதுதான். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்து அதை வாழணுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் துர்கா அம்மா அழைச்சிட்டு வெளிநாடு போனாருங்கிறதுல எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க. ஏப்பா இந்த வயசுல கூட பொண்டாட்டி தேவைப்படுதாப்பா கூட எல்லாம் பேசுனீங்க. இதுக்கு என்ன பேசுவீங்க? உங்களுக்கு தான் பேசுனாங்க. இதுக்கு என்ன பேசுவீங்க? சரி, தோழி பர்சனல் ரைட். இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் ரத்தம் செகத்திருக்கான் அந்த சுதந்திரத்துக்கு. பழிய கொடுத்துருக்கான், செக்கு எடுத்திருக்கான், தலையை வெட்டியிருக்கான், வெள்ளைக்காரன் கொளுத்திருக்கான், எல்லாரையும் செஞ்சிருக்கானா செய்யலையா? ஆமா. 890-900 பேர் கொண்டு போய் ஜாலியன் வாலாபாக்ல சுட்டு இருக்கான். எல்லாம் நேதாஜி எங்க போனாரே தெரியல. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கான்.
வேலுநாச்சியாரை பத்தி நீங்க கொள்கை தலைவர் வேலுநாச்சியாரை பத்தி பேசியிருக்கலாம். எல்லாமும் கிடைச்சுதானே சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இல்ல அந்த நாளுக்கான நியூஸே ஒட்டுமொத்தமா திரிஷாக்காக நியூஸா மாறிச்சு. ஐயோ அதுதான் தம்பி வேதனை. இவர் கொடியேற்றி இருந்தாரு, இது மட்டும் பேசினா கூட ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அது இல்லையே இங்க. ஒரே ஒரே இதுல டேமேஜ். சசிகலா அம்மா பேட்டி கொடுக்கல, பின்னாடி ஒரு லேடிஸ் இருந்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு டோட்டல் பேட்டி டேமேஜ் ஆச்சு. இல்ல இவருடைய ஆட்சிக்கு வந்து திரிஷா ஒரு கரும்புள்ளியா இருக்காங்களா, இல்ல ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்காங்களா? ஆரம்ப புள்ளி இவங்க தான். ஆரம்ப புள்ளியா? ஆரம்ப புள்ளி இவங்க தான். திரிஷாவோட பேக்கப் என்ன கட்சின்னு தெரியும் தானே? RSS பேக்கப் தான். ஆமா, அவங்க சொந்தக்காரர் வந்து RSS பெரிய பொறுப்புல இருக்காரு. பெரிய பொறுப்பு அவங்க அப்பவே இருக்காரு. பெரிய பேக்கப்ல இருக்காங்க. எனக்கு என்னவோ இன்னொரு சந்தேகம் இருக்கு, இவங்க கிறிஸ்டியானிட்டியை தூக்கி பிடிக்கிறதே RSS தூக்கி பிடிக்கிறதாங்கிறது என்னோட கருத்து கணிப்பு. இப்போ இவங்க கிறிஸ்டியானிட்டியை தூக்கிட்டே போறாங்களா தம்பி? இப்போ நம்மள மாதிரி நடுநிலையா இருக்கிறோம்ல, யூ ஆர் ஆல்சோ பேன் இன் இந்து. ஆமா, ஐ எம் ஏ பேன் இன் இந்து. அது மாற்றுக்கிறது கிடையாது. என்னோட ஜாதி சான்று அப்படிதான் இருக்கு. இந்து சோன்சோ டேஷ் ஜாதி, என்னோட ஜாதி தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டியை தூக்கி தான் நான் பிடிப்பேன் அப்படிங்கக்குள்ள ஒரு முஸ்லீம்ஸ் நாளைக்கு வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் உரைய ஆரம்பிப்பாரு. என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஒரு இந்து ஜெய் ஸ்ரீராம். அப்புறம் நீங்க சொல்றது சோத்திரம் ஆண்டவரே சரின்னா அப்புறம் இதுதான் சரிதானே தம்பி? நாளைக்கு ஒரு ஜாதியில பிடிமானமா இருப்பாரு, ஒரு ஜாதிய பேரை சொல்லி பேர் வணக்கத்துடன் அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அங்க போறதவங்க இங்க போறதவங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சா என்ன பண்றது? சட்டமன்றமா இது என்னது? இது மக்களோட வரிப்படத்துல இயங்குற சட்டமன்றம் தம்பி. சபாநாயகர்லாம் அப்படி பேசக்கூடாது. எனக்கு என்னன்னா, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து அவங்களுடைய விவாகரத்து வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறம் சமூக வலைதளம் என்ன பேசப்படுச்சுன்னா, இவங்க சேர போறாங்க, மறுபடியும் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போறாங்க அப்படின்றப்போ திரிஷா அவர்கள் அமைதியா இருந்தாங்க. இப்போ திடீர்னு சுதந்திரத்துக்கு வந்தப்போ இந்த குடும்பத்தை சேர விடாம பார்த்தது திரிஷா குறியா இருக்காங்களா? இருப்பாங்க தானே, அவங்களுக்குன்னு ரோல் பிளே பண்ணணும். தம்பி என்ன ரோல் நீங்க ஏன் பிளே பண்றீங்க? இங்க வந்து நீங்க பிளே பண்ணதுக்கான அவசியம் என்ன? அது அவங்க இன்டோர்ல உள்ள விஷயம். இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி ஏவாயணுன்றது அதெல்லாம் இன்டோர்ல உள்ள விஷயம் தான். அது எல்லாம் ஒரு உரிமை போர் தானே தம்பி. உரிமை போரா? எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்கும். நம்மளே ஒரு பொசசிவ்னஸ் சொல்லுவாங்களா? ஒரு ஃப்ரெண்டோட பழகிட்டு அவன் திடீர்னு 2 நாள் வேற ஃப்ரெண்டோட சுத்தினா நமக்கு இரிட்டேட் ஆயிடுதுல, அதுதான் பொசசிவ்னஸ். அது பேரு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நேற்று அவங்க அப்பாவே ஒன்றும் சொல்லலையா? ஆனால் அப்போ சொல்ற இடத்துல எஸ்சி எல்லாம் இல்லை. ஒரு படத்துல சார்லி அரசியல்வாதியா இருப்பாரு. அப்பா நம்ம காலை தொட்டு கும்பிட்டு இந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் போட்டு கூட அப்படி போயிட்டு இருப்பாரு தெரியுமா? அரசியல்வாதி சார்லி. படம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்றது தம்பி அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பாரு சார்லி. ஸோ அந்த மாதிரி அவரே எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அந்த இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க, விஷ் பண்ணிட்டு தான் உட்காடுறாங்க, சல்யூட் வைக்கிறாங்க. அவரும் புரோட்டோகால் வண்டியில் உள்ளவர் சல்யூட் வைக்கிறாரு. இந்த காமராசர் ஐயா தான் சொல்லியிருக்காரு, கூத்தாடியிடம் நாட்டை விட்டு விடாதே, அவன் கூத்தியாளிடம் விட்டு சென்று விடுவான். அப்படிதான் இருக்கு இந்த அரசியல். பழைய அரசியல்லேருந்தே நீங்க பாத்துக்கலாம். டைரக்டா இந்த அரசியல் தான் விளக்கம் சொல்ற நினைக்காதீங்க. டெல்லியில இருந்து இங்க வரையும் சொல்றேன். டெல்லி இருக்குல்ல, அங்க இருந்து இங்க வரையும் சொல்றேன். அது காமராஜர் சும்மா சொல்லல, அவ்வளவு ஆழமான வலி. ஏன்னா அவரு சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா? 4 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காரு. அவருக்கு அந்த வலி இருந்திருக்கு. அவர் கலாச்சாரம் எம்ஜிஆர் தான் வச்சுங்களேன். எம்ஜிஆர் கலைஞர் கலாச்சாரம் எம்ஜிஆர் இருக்கலாம். எம்ஜிஆர் தான் அவர் கலாச்சாரம். ஆனா அந்த வேர்டிங்லாம் வந்து அப்படியே தானே இருக்கு. ஒரு கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர் வாரிசு அரசியலை பத்தி எவனாவது பேசினான்னு வச்சுங்க, விளக்கமாத்த கேட்டு தான் அடிக்கணும். ஏன்னா திமுக வாரிசு அரசியல தெளிவா இருக்காங்கல்ல. உதயநிதி ரைட், ஓகே, அடுத்து இன்பநிதி ரைட்டு, கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. ஆமா, அப்படி விட்டு போன சுடுத்தலாம் இப்ப ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுது. ஜெயலலிதாவுக்கு பிறகு அடுத்த கட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து எனக்கு பிறகு இவங்க தான் லீடர்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவர் யார் சொல்லுங்க? தாவேகாவுக்கு அடுத்த கட்ட தலைவர் சொல்லுங்க? நத்திங். அவங்க பையன் யாருமே இல்லை தம்பி, யாருமே இல்ல. அது விஜய்க்கா வந்து ஓட்டுது. நீங்க இன்னொரு ஆளை காமிச்சு வாங்கிடுவீங்களா? அப்படி வாங்க முடியாது, அதெல்லாம் கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. அப்ப இன்னொரு ஆளை காட்சி ஓட்டுவாங்கன்னா உங்கள்ட்ட கொள்கைன்னு ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும். டிஎம்கே வந்து நீங்க உடைக்க முடியல, இத்தனை பேர் ஓடினாங்கல்ல ஏடிஎம்கேல இருந்து. இப்போ திரிஷா இங்கெல்லாம் வராங்கல்ல, இங்கெல்லாம் வரக்கூடியவங்க நாளைக்கு அந்த கட்சிக்குள்ள வர மாட்டாங்கன்றத நம்ம சொல்ல முடியுமா? கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. கட்சிக்குள்ளதான் இருக்காங்களா? அதுல என்ன இருக்கு? பொறுப்பு தான் அறிவிக்கல. பொறுப்பு தான் அறிவிக்கல. ஆனா அதுவும் எல்லாம் கூட நடக்குமான்னு கேக்குறேன். எல்லாமே நடக்கும். எவ்ரிதிங் பாசிபிள். இவர் முதலமைச்சராக இருக்காருல்ல, எவ்ரிதிங் பாசிபிள் தானே. இந்த ஜனம் ஆனா கூட என்ன தப்புன்னு போயிடுவாங்க தம்பி. நான் பேசக்குள்ள கொந்தளிச்சாங்க, ஆனா கூட என்ன தப்பு அப்படின்ட்டுருவாங்க. ஒரே வாரத்தில் முடிச்சுப்பாங்க. மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க.
டெமோக்ரஸியை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று, அதில் இவர் ஹிட்லர் சொன்னது, ஜனநாயகம் ரொம்ப தப்பானது, அடால்ஃப் ஹிட்லர் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, கவர்ச்சியை நோக்கி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ திரிஷாவுக்காக ஒரு நற்பணி பண்ணுற ஒன்று தோற்றுவிச்சு அதுக்காக பார்த்து போஸ்டர்லாம் வந்து அடித்தாங்க திரிஷாவுக்காகலாம். இந்த அவங்க வந்து தப்பாக பேசுகிற கூட அந்த மன்றம் வந்து கண்டிக்குது. ஏற்கனவே ஒரு நைனா நாகேந்திரன் பேசியிருந்தார், அப்போவுமே திரிஷா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க அதை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போ திரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களோடு இணைத்து பேசுவது விரும்பலை, அதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா அப்போ பேசக்கூட தானே தப்புக்குது. நான் சில விஷயத்தை தப்புமா அமைதிப்படல. சத்யராஜ் சொல்லுவார், அண்ணன் நாகராஜன் வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாங்க. மணிவண்ணன்லாம் ஏப்பா அமைதியாக வாங்கப்பா அப்படின்னு எல்லாம் அமைதியாக வருவாங்க. ஏய் எதுக்குப்பா அமைதியா நீங்கள் அப்படிம்பாரு. அண்ணா நீங்கள் தான் சொன்னீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், காரில் எதுக்கு சும்மா ஏறி உட்காந்துட்டு வந்தீங்க கத்து அப்படின்ட்டு நெய்யை கும்பிட்டு போய் மேடையில் உட்காருவாரு. சலிச்சு போன பிறகு எப்பா நிறுத்த சொல்லுப்பா அப்படிம்பாருல்ல. அரசியல் சில விஷயத்த நான் பேசாதன்னு சொன்னா பேசுன்னு அர்த்தம். கமெண்ட் பாக்ஸில் என்ன திட்டாதீங்க அப்படின்னு என்ன திட்டுங்கன்னு அர்த்தம். உங்களோட தூட்டுதலும் போட்டுதலும் தாங்க அடுத்த வளர்ச்சி கிடைக்கும். இப்போ அவங்க வந்து பேசாதீங்க. இப்போ இன்பநிதி நற்பணி மன்றம் அடிச்சு விட்டாங்க நோட்டீஸ். ஆமாம், புதுக்கோட்டையில். ஆமாம், கட்சி விட்டு நிற்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது தேவையில்லாத விஷயம். இப்போ ரெண்டாவது அவங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னமோ, தம்பி எல்லாரும் தூக்கி தலைவரை உட்கார வச்சிட முடியாது. அதுக்கு இப்போ உதயநிதி இருக்காருன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏ ஆகிட்டாரு, துறை முதல்வர் வந்துட்டாரு, அந்த பவருக்கு கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது அன்பார்ச்சுனேட்டாக முதலமைச்சர் தோத்து போயிட்டார் தம்பி. அவர் இப்போ எம்எல்ஏ இருந்திருந்தா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆமாம், துணை எதிர்கட்சி தலைவர் இப்படி ஏதாவது பொறுப்பு வேணா இவருக்கு போட்டிருக்கலாம். துணை எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங்லாம் இல்லை, உண்டாக்க வேண்டிய நம்மளா போடுறது இருந்தா உண்டாக்க வேண்டிய. முதல் எதிர்கட்சி தலைவர் டயர்டா இருக்கிறதுனால துணை எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டியதான். யாரோ ஒருத்தர் பேச போறாங்க, இதுல என்ன இருக்கு? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். சங்கீதா அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. சங்கீதா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் சம்பவங்களை பார்த்து? குதிச்சு முடியும் அப்படியே. எல்லாருக்கும் உள்ளது தானே. நான் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தர் சிஎம், அவரு ஆனரபிள் சிஎம்ல நம்ம உட்காந்து அந்த இடத்துல இருக்க வேண்டியது. நாளைக்கு ஒரு வெளிநாட்டு டூர் எல்லாம், துறை சார்ந்த டூர் எல்லாம் மரபுப்படி பொண்டாட்டி தான் அழைச்சிட்டு போனோம். ஆமாம், நிறைய இருக்கு. நான் இதோட முடிஞ்சு போகணும்னு நினைச்ச பஞ்சாயத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்களே, வாபஸ் வாங்கினாங்கல்ல, அதோட ஃபேமிலி ஜாயின் ஆகிடும் தான் நானும் நினச்சேன். சரி இதோட முடிஞ்சு போட்டோம், நிம்மதியாக இருக்கட்டும். ஏன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு அழுத்திக்கிட்டே இருக்கு திரிஷா மேட்டரில். வேற ஏதோ சம்திங் அவர் அழுத்துது. இல்லை அவர் கூட இருந்தால் தான் நீ நல்லா இருப்பன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரா, இல்லை வேற ஏதாவது விஷயம் இருக்கா பர்சனல், எதுவுமே தெரியலை. ஆனால் அவர் அழுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று தெரிஞ்ச பேர் அடிச்சு விட்றாங்க. திரிஷா விஜய் படம் எடுத்து வச்சிருக்கான், அது வச்சிருக்கான்லாம் அள்ளி விட்றாங்க. நமக்கு தெரியாது அதெல்லாம். எனக்கு தெரியாதுன்னே சொல்லிடுறேன், எது குழப்பம். ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயம், ஒரு நானே கூட சொன்னால் அது இட குடமான ரிசல்ட் ஆகிப்போச்சு. ஒரு அன்பு அடிக்ஷன் எல்லார்ட்டுமே இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளோ நாள் முதலமைச்சர் அவருக்கு இம்பாக்டாக இருந்திருப்பாங்க, அதனால கூட இருந்திருக்கலாம். எங்களோட அஜித்குமார் அப்பா சத்தத்தெல்லாம் ஒன்றாதாங்க போனாங்க. ஆமாம், அவர் இதை பற்றி கவலைப்படலை. ஆனால் சுதந்திர தினத்திலேருந்து ஒரு மேடைக்கு ஒரு நடிகை வரணுமாங்கிறது வருந்தத்தக்கதாக இருந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, சங்கீதா அவர்கள் வந்து எப்படி அவங்களோட மனநிலைக்கு ஒத்தி கேட்குறவங்ககிட்ட அவங்க மனநிலை ஏன்டா கேஸ் வாபஸ் ஆகணும்னா இருக்குமா? இல்லை, சேர்ந்துருவாங்க. அவங்க சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நடந்தால் எப்படி சேருவாங்க? பெருநெருப்பு ஈரம் இல்லை தம்பி. வெக்கமான சூடு சுரணை இதெல்லாம் நம்மள வேறு மிடில் கிளாஸ்க்கு தான். உண்மைதான். ஒரு மேலே பணம் சேர்ந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுல்ல, பெரிய விஷயமா இருக்காது. ஏங்க இன்னைக்கு நேரத்துக்காக நடிகர்கள் எல்லாம் கெசு எழுதுறாங்க, எல்லாம் வாழாமல் போட்டாங்களா கூடவே? எல்லாரும் வெட்டி சொல்கிறேன். காலம்புறா அப்பாக்களை அம்மாக்கள் திட்டிக் கொண்டு கருக்கி கொண்டே தான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போயிட்டாங்களா என்ன? தொடர்ந்து பேசும். நன்றி.